ஒரு நாள் அமைதியான ஒரு மாலை நேரத்தில் சூரியன் மெல்ல மறைய ஆரம்பிச்சது. ஒரு புத்திசாலியான ஆசாமி அவரோட சின்ன மாணவரும் கிராமத்து விவசாய நிலம் பக்கத்தில் இருக்கிற பாதையில் நடந்து போயிட்டு இருந்தாங்க. ஆசாமி இப்படி மாணவரை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது அவருக்கு வழக்கம்தான். ஏன்னா அவர் நம்புறது புத்தகங்களை மட்டும் இல்லை, உலகமே ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி. நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சின்ன சந்தர்ப்பத்திலையும் ஒரு பாடம் இருக்குன்னு அவர் நினச்சாரு. அவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும்போது கீழே பழைய கிழிஞ்சு போன ஒரு செருப்பை காட்டினான் மாணவன். அது தூசியாக இருந்துச்சு. அதே நேரம் அருகில் ஒரு ஏழை விவசாயி தன் வேலையை முடிச்சுட்டு கருவிகளெல்லாம் எடுத்துட்டு நடந்து வந்தார். மாணவன் சிரிப்போட ஆசானை பார்த்து சொன்னான், ஆசிரியரே, ஒரு சின்ன ஐடியா இருக்கு. இந்த செருப்பை அந்த மரத்துக்கு பின்னால் ஒளிச்சு வச்சிடலாமா? அவன் தேடும்போது எவ்வளோ வேடிக்கையாக இருக்கும். அதை கேட்ட ஆசான் சிரிக்கவே இல்லை. மெதுவாக மாணவனை பார்த்து சொன்னார், ஆமாம், நமக்கு வேடிக்கையாக இருக்கும், ஆனால் அவனுக்கு இது பெரிய மன வருத்தத்தை கொடுத்துரும். அவன் ஏழை, இது அவனோட ஒரே சிறப்பாக கூட இருக்கலாம். ஒரு நாள் முழுக்க வேலை பார்த்துட்டு அவன் வெறுங்காலே நடக்க வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். இதை கேட்டதும் மாணவன் தலையை குனிஞ்சிட்டான். அப்போ ஆசான் சிரிப்போட சொன்னான், அதை விட நாம் ஒரு நல்ல விஷயம் செய்யணும். அவன் செருப்புக்குள்ளே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நாணயங்களை வைப்போம், பின் மரத்துக்கிட்ட ஒழிச்சு வச்சிடலாம். அவரோட ரியாக்ஷன் என்னன்னு பார்ப்போம். ஒரு ஏழையின் துயரம் சிரிக்க இல்லை, ஒரு நல்ல பாடம் கற்றுக்கிறதுக்காக. மாணவன் உடனே ஆமாம் ஆசிரியரே என்றான். இருவரும் நாணயங்களை செருப்புக்குள்ளே போட்டாங்க. பின்னாடி மரத்துக்கிட்ட ஒழிச்சு வச்சாங்க. சில நிமிடத்துக்குள்ளே விவசாயி தன்னோட வேலையை முடிச்சுட்டு மெல்ல வந்தார். சோர்வாக இருந்தார். செருப்பை அணிய போன பொழுது உள்ளே கையை வைக்க கையில் நாணயம் கிடைச்சது. அதிர்ச்சியாக பார்த்தார். சுற்றி பார்த்தால் யாருமே இல்லை. இன்னொரு செருப்பையும் பார்த்தார், அதுலேயும் நாணயம். அவர் உடனே அப்படியே தரையில் உட்காந்துட்டார். கண்ணில் கண்ணீர். நன்றி கடவுளே, யார் இதை செய்தாரோ அவர்களுக்கு நல்லது நடக்கட்டும். இந்த பணத்தால் என் மனைவிக்கு தேவையான மருந்தும் பசிக்கும் குட்டி குழந்தைகளுக்கு சாப்பாடும் வாங்க முடியும். அவர் கண்ணீரை தொடச்சி நாணயங்களை மெதுவாக பையில் வச்சுட்டு ஒரு நம்பிக்கையோடு கொஞ்சம் வேகமாக நடந்தார். மரத்தின் பின்னால் நின்ன மாணவன் அதை பார்த்துட்டே நின்னான். அவனோட கண்களிலும் கண்ணீர். ஆசான் அவன் தோளில் கை வச்சு கேட்டார், இப்போ சொல்கிறியா என்ன அதிகமாக சந்தோஷம் கொடுத்துச்சுன்னு? செருப்பை மறைச்சது தானா, இல்லை சின்னதாயினும் அவனோட வாழ்க்கையில் ஒன்று உதவி செய்தது தானா? மாணவன் மெதுவாக தலையை ஆட்டினான். ஆசிரியரே, இந்த நிமிஷத்தை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இந்த ஒரு நாள் ஒரு புத்தகமும் சொல்லாத ஒரு பெரிய உண்மையை கற்றுக்கொண்டேன். கொடுப்பதில் இருக்கிற மகிழ்ச்சி. இது என் வாழ்க்கையில் நான் உணர்ந்த மிக அழகான உணர்வு. உண்மையான கருணைனா பெரிய விஷயங்கள்ல இல்லை, இதுபோல மனசை தொட்டு உரைக்கும் சின்ன செயல்களில் தான் இருக்கும். நாம் யாருக்காவது எதையாவது கொடுக்கும்போது எதிர்பார்க்காம கொடுத்தா அது அவர்களோட வாழ்க்கையை மட்டும் இல்லை, நம்ம மனசையும் மாற்றிடும். அவன் புன்னகையோட ஆசானை பார்த்தான். அடுத்த முறை இதே மாதிரி இன்னொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன்.